ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தட்டைப்பயிறு அதாவது காராமணி இருக்கா? அப்போ இந்த குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி, 2 தக்காளி, 2 வெங்காயம், சீரகம் கொஞ்சம், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காராமணியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா ஜாமான் எல்லாத்தையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ருசிக்கேற்ற மாதிரி உப்பையும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். அதாங்க மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், அம்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். அடுப்பு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மணக்க சூப்பரான காராமணி அதாவது தட்டைப்பயிறு குழம்பு ரெடியாகிருங்க. தட்டைப்பயிரெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த குழம்பு சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.